காதல் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார். அந்த வகையில் மீனராசினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையும் என்பதை பார்ப்போம். மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்னவென்றால், எந்த செயலுக்கும் அது கடினம் என்று சொல்லே அவர்களிடம் கிடையாது. செயல்களை செய்வதில் எப்போதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானதாகவும் இருப்பார். தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பார். காதல் மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் இயற்கையை விரும்புவார். இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பார். நற்குணங்களை கொண்டவர். இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர். மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பர். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகுபவர். திருமண வாழ்க்கை இவர்களின் இல்லற வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். இவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்புண்டாகும். மீனராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவம் கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கிக் கொள்கிறாரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இவர்கள் நற்குணம் மிகுந்தவர். மீனராசிக்கு ராசியானக்கள் புஷ்பராகம், கோமேதகம். இவர்களுக்கு சங்கடங்கள் நேரு சமயத்தில் புஷ்பராகம், கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் நல்லது. அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டாலும் துன்பங்கள் விலகும். வியாழக்கிழமை அன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரம் ஆகிய 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் அணிய வேண்டும். அவர்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் நன்மையை தரும். இதில் பரிகாரம்: திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் சத்யநாராயணன் பூஜை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை விரதம் இருத்தல் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். இதில் அதிர்ஷ்ட நாள்: மீனராசியின் ராசிநாதன் குரு என்பதால் இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில் எல்லா நாளும் விசேஷமான நாள். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ராசியான நாட்களாக அமைகின்றன. இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ராசி இல்லை. செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்கல் கூடாது. புதிய வேலைகளையும் துவக்கக்கூடாது. இதில் அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 7. மற்ற எண்கள் இதன் கூட்டு எண்களான 3, 12, 21, 30, 48, 57, 66, 75. மற்ற எண் 7 கூட்டு எண்களாக 7, 16, 25, 34, 43, 52, 61, 70 இவையாவும் சுபம் தரும் எண்களாகும். இது மட்டுமல்லாமல் 1, 2, 9 சுபம் தரும். இதில் 4, 8 சமம். 5, 6 நன்மை தராது. இவற்றில் சுகம் தரும் எண்ணை கொண்டு வியாபாரம் செய்தால் நன்மை தரும். தீபம் ஏற்றுதல் என்பது இறைவன் வழிபாட்டில் நமக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது. காலையிலும் மாலையிலும் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கிளியன் சட்டி என பல வடிவங்களில் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏன் நாம் ஏற்ற வேண்டும்? தீபம் ஏற்றும் முறை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை நாம் காண்போம். இறைவன் உலகில் பஞ்சபூதங்களாக நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்னும் வடிவில் நிறைந்திருக்கிறார். இவற்றுள் நெருப்பு என்னும் ஒளி வடிவமே அகம் மற்றும் புறம் இருளாகிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தரக்கூடியது. ஞானத்தை வழங்கும் இறைவனை விளக்கு என்னும் வடிவான தீபத்தினை ஏற்றி நாம் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாகும். இதனையே புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. தீபத்தின் ஒளியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும், சுடரில் திருமகளான லட்சுமியும், வெப்பத்தில் மலைமகளாகிய உமையம்மையும் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவேதான் ஆலயங்களில் கோடி தீபம், லட்ச தீபம் ஆகியவை ஏற்றப்படுகின்றன. ஒளிரும் இடங்கள்: தீபமானது வீட்டில் பூஜை அறை, சமையலறை, துளசி மாடம், முற்றம் போன்ற இடங்களில், ஆலயங்கள், தொழில் நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் என எல்லா இடங்களிலும் ஏற்றப்படுகிறது. பாரத பூமி கலாச்சாரத்தின் நம் எல்லா செயல்களின் தொடக்கத்தில் தீபம் ஏற்றப்பட்டே செயல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏற்றும் நேரங்கள்: வீடுகளில் தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலும், மாலையில் பிரதோஷ நேரம் என சொல்லப்படும் 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். ஆலயங்களில் எந்த நேரத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வழிபடும் முறைகள்: தீபம் ஏற்ற முதலில் விளக்கினை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது புது விளக்கை பயன்படுத்தலாம். விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும். அகல் விளக்கு என்றால் மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினை விளக்கில் சுற்றி வைக்கவும். நெய் அல்லது எண்ணெயை விளக்கில் ஊற்றும்போது நிறைய ஊற்ற வேண்டும். அதன் பின் திரியிட வேண்டும். நெய் அல்லது எண்ணெய் விளக்கில் எத்தனை திரிகள் நாம் போடுகிறோமோ அத்தனையையும் ஏற்றிவிட வேண்டும். 2 திரிகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி திரியிட வேண்டும். இவ்வாறு செய்வது வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை குறிப்பதாக நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். திரியை நன்கு நெய்யிலோ எண்ணெயிலோ நனைத்து பின் நுனியை கூராக்கி தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றும் திசை: கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் வாழ்வின் துன்பங்கள் விலகும், கிரகதோஷம் நீங்கி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பூமி இல்லாதவர்களுக்கு பூமி யோகம் கிடைக்கும். தென்கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு அறிவு கூர்மை உண்டாகும், குழந்தைகள் படிப்பில் சிறப்பாக விளங்குவர்,
தென்கிழக்கு திசையில் தீபமேற்றி அதன் பின்பு அதன் புகையை குழந்தைக்கு நெற்றியில் இட வேண்டும். தெற்கு திசை நோக்கி தீபமேற்றக்கூடாது, மரண பயம் உண்டாகும். தென்மேற்கு திசையில் தீபமேற்றினால் துன்பம், கலகம் ஆகியன நீங்கும். திருமண தடை நீங்கும். மேற்கு திசையில் தீபமேற்றினால் பணத்தால் வரும் பகைமை வளராமல் தீரும். கடன் தொல்லை விலகும். வடமேற்கு திசை நோக்கி தீபமேற்றினால் சகோதர சகோதரி ஒற்றுமை கூடும், குடும்ப சண்டைகள் விலகும். வடக்கு திசை நோக்கி தீபமேற்றினால் நல்ல காரியங்களில் வெற்றி பெறும், திருமணம் கைகூடும். வடகிழக்கு திசை நோக்கி தீபமேற்றினால் வீட்டின் தலைவர் வாழ்வில் வள்ளலாக மாறுவார். அவரும் அவர் தம் பிள்ளைகளும் தம்மையும் அறியாமல் தர்மம் செய்வார். ஒரு முகமேற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகமேற்றினால் குடும்ப ஒற்றுமை கூடும். 3 முகமேற்றினால் புத்திர தோஷம் விலகும். 4 முகமேற்றினால் பசு, பூமி, செல்வம் ஆகியவை கிடைக்கும். சர்வ பீடையும் நீங்கும். 5 முகமேற்றினால் சகல நன்மையும் அஷ்டலட்சுமியும் கிடைக்கும். நெய்யினால் தீபம் ஏற்றினால் சகல விதமான செல்வங்கள் பெருகும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். நம்மை விட்டு எல்லா பீடைகளும் விலகும். எல்லா விதமான தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் சிறந்தது. தேங்காய் எண்ணெய் தீபமேற்ற வசீகரம் கிடைக்கும். முக்கியமாக இலுப்பை எண்ணெய் தீபமேற்ற சகல காரியங்களிலும் வெற்றி தரும். வேப்ப எண்ணெயில் தீபமேற்றினால் கணவன் மனைவி உறவு நலம் பெறும். வேப்ப எண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய் போன்ற 3ஐயும் சேர்த்து தீபமேற்றினால் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்படும். மேலும் இது குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்தது. நெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் என 5 கூட்டு எண்ணெய் கலந்து தீபமேற்றினால் அம்மன் அருள் பெறலாம். கடலை எண்ணெய், பாமாயில், கடுகு எண்ணெய், காய்ச்சிய எண்ணெய், அஸ்துமான எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு தீபமேற்றக்கூடாது. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுவது நன்மை தரும். திருமகளுக்கு பசுனை கொண்டு தீபமேற்றி வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும். குலதெய்வத்திற்கு வேப்ப எண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய் 3ஐயும் சேர்த்து தீபமேற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். அம்மனுக்கு நெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் என 5 கூட்டு எண்ணெய் கலந்து தீபமேற்றி வழிபட்டால் அம்மனின் அருள் பல மடங்கு கிடைக்கும். சிவன், முருகன், திருமால் உள்ளிட்ட ஏனைய தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது. இதில் திரியை எப்படி பயன்படுத்துவது? திரியின் பயன்களும் செல்வங்களும். தாமரை தண்டு திரி. தாமரை மலரின் தண்டு பகுதியை வெயிலில் காய வைத்து அதிலிருந்து திரியினை தயார் செய்து தீபம் ஏற்றினால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலையான செல்வம் வரும். பருத்தி பஞ்சு. பொதுவாக பருத்தி பஞ்சு திரி கொண்டே தீபங்கள் ஏற்றப்படுகிறது. இத்திரியினை பயன்படுத்தி விளக்கிட குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டு நார். வாழைத்தண்டை காய வைத்து அடித்து பஞ்சு போலாக்கி திரி தயார் செய்து தீபமேற்ற வேண்டும். முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் ஆகியவை நீங்கி நலமான வாழ்வு கிடைக்கும். மேலும் இது குடும்ப அமைதி, மனசாந்தி, குழந்தை பேர் ஆகியவற்றை தரும். வெள்ளருக்கம்பட்டை திரி. வெள்ளருக்கம்பட்டையை ஊற வைத்து காய வைத்து அடித்து நாராக்கி திரியாக திரித்து தீபமேற்றி வழிபட்டால் செல்வம் வளரும். புதிய வெள்ளை நிற துணியை பன்னீரில் நனைத்து காய வைத்து திரியாக்கி தீபமேற்றி வழிபட அனைத்து நல்ல பலனும் கிடைக்கும். விளக்குகளும் அதன் பலன்களும். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபமேற்றினால் பீடைகள் நீங்கும். வெள்ளி விளக்கில் தீபமேற்றினால் திருமகள் அருள் வளரும். வெண்கல விளக்கில் தீபமேற்ற ஆரோக்கியம் கிடைக்கும். இரும்பு விளக்கில் தீபமேற்ற சனிகிரக தோஷம் போகும். பஞ்சவுலோக விளக்கில் தீபமேற்ற தேவதேவசீயம் உண்டாகும். சுத்தம் செய்யும் முறை. ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி ஆகிய நாட்களில் விளக்கினை சுத்தம் செய்ய வேண்டும். தீபமேற்றும் விளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான புதுமநிதியின் துணைவி தனையச்சனி குடியிருக்கிறாள். வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி சங்கநிதியச்சினி குடியிருக்கிறார். எனவேதான் செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமைகளில் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது. ஞாயிறு அன்று சுத்தம் செய்தால் கண் நோய் நீங்கும். திங்கள், வியாழன் அன்று சுத்தம் செய்தால் மன அமைதி ஏற்படும். சனி அன்று சுத்தம் செய்தால் வீட்டிலும் பயணத்திலும் தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்கும். ஏற்றுமுறை. தீபமேற்றியவுடன் தீபத்தில் முப்பெருந்தேவியார் வந்துவிடுவர். ஆகையால் தீபத்தின் திரியினை தூண்டிவிட்டு பிரகாசமாக்கலாம். திரியின் கசடினை தட்டிவிடக்கூடாது. தீபத்தினை தானாக அணையவிடக்கூடாது. தீபத்தினை அணைய வைக்கும்போது வாயால் ஊதவோ கைகளால் விசிறவோ கூடாது. பூக்களால் அல்லது கல் கண்ணாடியினால் தீப சுடரனை அணைக்க வைக்கலாம். சிறு குச்சியை கொண்டு திரியை விளக்கினுள் நுழைத்து எண்ணெயில் அமுத்தி அமைக்கலாம், அணைய வைக்கலாம். இதில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பலன்களும். பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும். பெரும்பாலான சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பைரவர். தேய்பிறை அஷ்டமி என்பது பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆனாலும் மற்ற நாட்களில் பைரவரை வெவ்வேறு வகையில் வழிபடுவதன் மூலம் நாம் பல அரிய பலன்களை பெற முடியும். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை எப்படி வழிபட்டால் என்ன பலன் என்று பார்ப்போம். செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் விசேஷமாகும்.
அதன் மூலம் நாம் இழந்த செல்வத்தினை மீண்டும் பெற முடியும். அதோடு வீட்டில் தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் இருக்கும். மேலும் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியிருப்பவர்கள் இந்த மிளகு தீபம் மூலம் நன்மை அடைவார்கள். மிளகு தீபம் ஏற்றும் முறை இதுதான். ஒரு சிகப்பு துணியில் சிறிதளவு மிளகு போட்டு கட்டி வைத்து கொண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பின் அந்த அகல் விளக்கில் மிளகு மூட்டையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றிய பிறகு பைரவரை மனதார் நினைத்து வணங்க வேண்டும். இது போன்ற சமயங்களில் பைரவர் காயத்ரி மந்திரம் அதை ஜெபிப்பது மேலும் சிறப்பு சேர்க்கும். அதேபோல இறந்தவர்கள் படத்திற்கு எந்த திசையை பார்த்து விளக்கேற்ற வேண்டும் தெரியுமா? தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளனர். திருமணம் முடித்து வீட்டுக்கு வரும் மருமகளையும் முதலில் விளக்கு தான் ஏற்றச் சொல்வார்கள். வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவதுதான், விளக்கேற்றி செய்வதுதான் தமிழக மக்களின் வழக்கம். விளக்கேற்றுவது என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு முன் நம் வீட்டில் விளக்கேற்றுவது என்பது மிக மிக நன்மை அளிக்கும். இந்த விளக்கேற்றும் போது குளித்துவிட்டு விளக்கேற்ற வேண்டும். அதேபோல மாலையில் சூரியன் மறைந்த பிறகு விளக்கேற்ற வேண்டும். அதாவது 6 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். நாம் ஏற்றும் விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கினை ஏற்றுபவர்கள் மேற்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும். இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை ஏற்றும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை ஏற்றும் போது மட்டும்தான் வடக்கு திசையில் ஏற்ற வேண்டும். மற்ற சமயங்களில் விளக்கின் திசையை மாற்றக்கூடாது. நாம் கோயில்களில் விளக்கினை ஏற்றினாலும் நம் வீட்டில் விளக்கினை ஏற்றினாலும் 2 கால்களையும் மடக்கி சம்மணமிட்டு தான் விளக்கேற்ற வேண்டும். சில விசேஷ நாட்களில் நம் வீடுகளில் குத்து விளக்கு ஏற்றும் போது தரையில் அமர்ந்த நிலையில்தான் குத்து விளக்கினை 5 முகங்களையும் ஏற்ற வேண்டும்.